நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 ப்ராப்பராக நல்லபடியாக சிங்கப்பூர் போகிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். வெளிநாடு போகையில் அது எல்லாத்தையுமே A to Z தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை முடிஞ்சால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோவை வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெளிநாடு போகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து ஆனால் என்ன பிரச்சனையை வந்து எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுறாங்க. வெளிநாடு போகிறதுக்காக வந்து முயற்சி பண்ணுறப்ப ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுறாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமில் கொண்டு வந்து விட்டுருது. நல்லபடியாக வெளிநாடு போக முடியாமல் போகுது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏமாந்துற மாதிரியான ஏஜென்ட்டை மாட்டி லைஃபே ஸ்பாயில் ஆகிடுது. ஸோ இது மாதிரிலாம் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறத கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளிநாடு போயிட முடியும். இது வந்து நான் இந்த மாதிரி வந்து ரூல்ஸை வந்து நான் ஏற்கனவேவும் நிறைய வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நல்லபடியாக வெளிநாடு போய் இன்றைக்கி வந்து நல்லபடியாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி பர்ஃபெக்டாக மூவ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், நீங்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வெளிநாடு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதனால வெளிநாடு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். திரும்பவும் நான் சொல்கிறேன். நீங்கள் எதனால வெளிநாடு போக ஆசைப்பட்றீங்க, எதனால நான் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துச்சு. அதில் வந்து வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டவர் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே பணம் கட்டி அவர் ஏமாந்துட்டார். கடைசியில் அந்த வேலையும் போச்சு, இதுவும் போச்சு. பேங்க்கில் மேனேஜராக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருந்தாலே நல்ல சேலரியில் அவர் அப்படியே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்க முடியும். ஸோ ரெண்டுமே போச்சு. அவர் லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இதுலையே நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து அதிலே செட்டில் ஆயிரும். அதுவே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். யாரெல்லாம் வெளிநாடு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிரந்தர வருமானம் இல்லாதவங்க, வருமானம் பத்தாதவங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலத்தில் எவ்வளோ வந்தாலுமே யாருக்குமே பத்த மாட்டேங்குது. அப்படின்றப்போ ரொம்ப லோ சேலரியாக இருக்குது, குடும்பத்தை ரன் பண்ணவே கஷ்டமாக இருக்குது, ஒரு நிரந்தர வருமானம் கிடையாது, நிரந்தர வேலை கிடையாது அப்படிங்கிறவங்க மட்டும் வெளிநாடு சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இதுலேருந்து நமக்கு இன்க்ரிமெண்ட்டே கிடையாது, இதே சேலரியில் தான் நம்ம வச்சுருப்பாங்க அப்படின்னா அவங்களும் நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணலாம். அதை விட்டுட்டு ஒரு இங்கேயே நல்ல சேலரியில் இருப்பீங்க, நல்ல சம்பளத்தில் இருப்பீங்க, அப்படி இருக்கிற பட்சத்தில் போக அந்த கம்பெனிலே இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக நீங்கள் வெளியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி மாறினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல சேலரி வரும். அப்படிங்கிற பட்சத்தில் தயவுசெய்து நீங்கள் இங்கேயே இருந்துருங்க, வெளிநாடு போக வேண்டாம், அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேமிலி. இப்போ நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேளுங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டால் மட்டும் நீங்கள் வெளிநாடு கிளம்புங்க. அவங்க அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் போகாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர் எப்படின்னா வெளிநாடு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டு வீட்டில் வந்து ஒய்ஃப் வந்து என்னை விட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க, குழந்தை என்னை விட்டுட்டு இருக்க மாட்டேங்குது, என் ஃபேமிலியில் என்னை விட்டுட்டு யாரும் இருக்க மாட்டேன்றாங்க, எனக்கு இங்கே வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கட்டின அமௌண்ட்லேருந்து 10 பைசா வந்து ஏஜென்ட்டை கட்டின அமௌண்ட்லேருந்து ரிட்டர்ன் வாங்க முடியாது. உங்களோட அமௌண்ட் வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஃபேமிலிகிட்ட பேசி ஃபேமிலியும் எல்லோரும் ஓகே சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து வெளிநாடு கிளம்புங்க, இல்லைனா கிளம்பாதீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், வெளிநாடு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா யோசித்து முடிவு பண்ணிக்கங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா அதாவது இப்போ நீங்கள் விசாவுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து பாஸ்போர்ட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணாமல் ப்ராப்பராக சர்டிஃபிகேட்டோட இதெல்லாம் வந்து சும்மா கையில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது, பழைய ஒரிஜினலை கூட எடுக்காமல் பழைய ஜெராக்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க பார்த்து கரெக்டாக ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க ஏஜெண்ட்டாக இருந்தாலோ இல்லை கம்பெனியாக இருந்தாலோ உங்களை வந்து இது வந்து கரெக்ஷன் பண்ணி திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி வாங்கி அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிடும்.
இல்லை புதுசாக அப்ளை பண்ணுறாங்கன்னா நீங்கள் கொடுக்குறத அப்படியே அப்ளை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோட்டோலாம் ஜூம் பண்ணால் கூட உடையக்கூடாது, எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கணும். ஆனால் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது, ஜூம் பண்ணால் உடையும். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்ப்யூட்டர்லலாம் அவங்க அப்ளை பண்ணுறது கம்ப்யூட்டர் தான் அப்ளை பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் தான் வெரிஃபிகேஷன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதுலேயும் ரெஸ்யூம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் ரெஸ்யூமில் ஏ டு இஜெட் எல்லாமே உங்களை பற்றின எல்லா தகவலுமே இருக்கணும். அனாவசிய விஷயங்கள் ரெஸ்யூமில் இருக்கவே கூடாது. ஓகேங்களா? உங்களை பற்றின தகவல்கள் அப்படின்னா ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கணும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காங்க, ஆனால் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போடுறது கிடையாது நிறைய பேர். அதை வந்து ரொம்ப கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த இயர் காலேஜ் முடிச்சீங்களோ அதுக்கு நீங்கள் முடித்த வருஷத்துலேருந்தே வந்துட்டு எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்க, என்ன பொசிஷனில் இருந்தீங்க, முடிஞ்ச வரைக்கும் அங்கே எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை சம்பளத்தை மென்ஷன் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா எந்த கம்பெனியில் என்ன போஸ்டிங்கில் இருந்தீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணணும். அப் டு டேட்டு இன்னைக்கு வரைக்குமே வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதில். இப்போ நான் வேலை இல்லாமல் தான் இருக்கேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வேலை இல்லைங்கிறதும் அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க. இது மாதிரி தெளிவாக ரெஸ்யூமை ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து தான் இப்போதைக்கு வெளிநாடுலாம் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து தான் எடுக்கிறாங்க. ஸோ ரெஸ்யூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லா சர்டிஃபிகேட்டையும் தனித்தனியாக அனுப்பாதீங்க. சிங்கிள் பிடிஎஃப்பில் எல்லாத்தையுமே ஒன்றாக்கி ஒரு தெளிவான நல்ல கிளியரான ஸ்கேன் மிஷினில் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆர்டர் வைஸ் கரெக்டாக வச்சு அதை வந்து அனுப்பிடுங்க. எதை நீங்கள் அனுப்புறதுனாலும் ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் கண்டிப்பாக இருக்கணும். ஆர்டரும் சொல்கிறதுனா சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் இருக்கணும். அடுத்தது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட்டு, கான்வர்சேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட பாஸ்போர்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப கிளியராக இருக்கணும் பாஸ்போர்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட்டில் 2 டோஸ் போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கு கீழே உங்களோட ஆஃப் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ரொம்ப கிளியராக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சிங்கிள் பிடிஎஃப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜென்ட் செலெக்ஷன். ஓகேங்களா? ஏஜென்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் தலையெழுத்தே ஒருத்தர் கையில் ஒப்படைக்க போகிறீங்க. இந்த ஏஜென்ட் செலெக்ஷனில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். ஏஜென்ட் செலெக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த கம்பெனியுமே மோஸ்ட்லி 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த கம்பெனியுமே டைரெக்டாக வந்து ஒர்க்கரை வந்து ஹையர் பண்ண மாட்டாங்க. இடையில வந்து இடைத்தரகர்கள் இருப்பாங்க, ஏஜென்சி இருப்பாங்க. அந்த ஏஜென்சி மூலமாக தான் நம்ம போகணும். இந்த ஏஜென்சியை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து 5 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணி கொடுக்குறவங்களா இருக்காங்க. 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏமாத்துறவங்களா தான் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ்டு ஏஜென்சியே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தில்லுமுள்ளெல்லாம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். அதாவது ஒரு ஏஜென்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட அட்வான்ஸ் வாங்குறாங்க. லைசன்ஸ்டு ஏஜென்சி தான் அவங்க. ஃபஸ்ட்டு லைசன்ஸ் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ லைசன்ஸோடு பண்ணுறாங்க. அட்வான்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வந்து அவங்க இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்ன வேலை என்ன ஏதுன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு தகுந்த வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் வாங்கிக்குவாங்க. ஆனால் உங்களுக்கு அப்ளையே பண்ண மாட்டாங்க. 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் இழுத்தடிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்சி செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா இதிலெல்லாம் பார்த்து நீங்கள் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அவங்களோட நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க எத்தனை வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்திய அரசாங்கத்தால் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். அதாவது லைசன்ஸ் வேணும். இப்போ எப்படி வந்து நீங்கள் பைக் ஓட்டுறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஏஜென்சி நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்பணுங்கிற ஏஜென்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் லைசன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அப்படி வந்தாலும் நம்மளால் வந்து அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடியும். அந்த ஏஜென்சி சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இதில் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து சரண்டர் பண்ணி தான் வந்து லைசன்ஸே வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் லைசன்ஸ் இல்லாத ஒரு ஏஜென்ட் மூலமாக நீங்கள் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாடு போனதுக்கான எந்த ரெக்கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருக்காது. நீங்கள் வெளிநாட்டுக்கு எங்கே போகிறீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எந்த ரெக்கார்டுமே நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்காது. நீங்கள் வெளிநாடு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா உங்கள் எந்த ரெக்கார்டுமே இல்லாமல் எப்படி உங்களை ரெக்கவர் பண்ண முடியும்? அது எது நீங்கள் ஒரு லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக போகிறீங்க அப்படின்னா உங்களை வெளிநாட்டில் ஹையர் பண்ணுற
ஏஜென்சி யார், அந்த கம்பெனி என்ன, நீங்கள் அங்கே உங்களை எங்கே தங்க வச்சுருக்காங்கன்ற அட்ரஸ்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கவர்மெண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணி தான் வந்து உங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அங்கே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக போகிறத ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருங்க, வச்சுக்கோங்க. அதுக்கும் ஒரு ஐடியா சொல்கிறேன். நம்ம எஸ்ஜி தமிழன் நம்ம கிங்கரூன் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க நிறையா லைசன்ஸ்டு ஏஜென்சி ட்ரைனிங் சென்டர்ஸோட டைப் வச்சு நம்ம வந்துட்டு அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்சி போகிறீங்க அப்படின்னா அந்த ஏஜென்சியில் இருக்கிற வேலைவாய்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க நிறையா லைசன்ஸ்டு ஏஜென்சியோட ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல வேணும் அப்படின்னா இங்கே நான் QR கோடு டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்கும் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்கு, நம்மளோட கிங்கரூன் டெலகிராம் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதோட லிங்கு, எஸ்ஜி தமிழனோட டெலகிராம் ஐடி லிங்கு, நம்ம கிங்கரூனோட ஃபேஸ்புக் லிங்கு, நம்ம கிங்கரூனோட இன்ஸ்டாகிராம் லிங்கு, இது எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே வேலைவாய்ப்பை பற்றின அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். சிங்கப்பூர், மலேசியா, யூரோப் கண்ட்ரீஸு எல்லா நாட்டுகளையுமே வந்துட்டு லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக வர்ற ஆர்டர்ஸ் தெளிவாக இருக்கும். இந்த லைசன்ஸ்டு ஏஜென்சி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் சென்டரை நடத்துறதுக்கு தனியாக ஒரு லைசன்ஸ் இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டிலே ஒரு 2-3 பேர் தான் வச்சுருக்காங்க. அந்த லைசன்ஸ்டு ஏஜென்சி கூட நமக்கு தொடர்பு இருக்கிறதுனால வேலை தெரியாதவங்களுக்கு கூட ட்ரைனிங் கொடுத்து ஏற்றுற அளவுக்குலாம் வந்துட்டு நம்மள்ட்ட ஏஜென்சி இருக்காங்க. இவங்கள்ட்ட எந்த தவறுமே நடக்காது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இ-பாஸ் எஸ்-பாஸுக்கு வந்து 6லேருந்து 6.5 லட்ச ரூபா வரைக்குமே வந்துட்டு ஏஜென்சி ப்ரைஸ் வைக்கிறாங்க. ஒரு சில ஏஜென்ட் 9 லட்சம் வரைக்கும் கூட வாங்குறாங்க. ஆனால் லைசன்ஸ்டு ஏஜென்சி, டைரக்ட் ஏஜென்சி, சென்னையில் இருக்க ஒரு ஏஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து 3.5 லட்சத்துக்குள்ளேயே வந்துட்டு வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. அதே இ-பாஸுக்கு யார் ஒருத்தவங்க வெளியில் 6 லட்சம் 6.5 லட்சம் வாங்குறாங்களோ அந்த வேலைக்கு இவங்க 3.5 லட்சத்தில் அனுப்புகிறாங்க. இதில் வந்து நமக்கு வந்து எந்த இடைத்தரகர் கமிஷன் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால டேரெக்டாக நீங்கள் அவங்கள்ட்டே போகிறீங்க. நம்ம எப்படின்னா நீங்கள் நம்பர் அனுப்புனீங்க, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறீங்க அப்படின்னா அவங்கள்ட்டே நம்ம உங்கள் நம்பரும் டாக்குமெண்ட்டும் கொடுத்துருமோ அவங்களே உங்களை இன்டர்வியூ பண்ணி அவங்கள்கிட்ட நீங்கள் நேரடியாக போயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அனுப்பி நீங்கள் அவங்கள்ட்டே பணத்தை கட்டி நீங்கள் நல்லபடியாக போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இடைத்தரகர் எதுவுமே கிடையாது. இவ்வளோ கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுக்க முடியுது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்கள் என்ன மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், இந்த சேனலை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. டேரெக்டாக லைசன்ஸ்டு ஏஜென்சி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைசன்ஸ்டு ஏஜென்சின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இது வந்து நாங்கள் லைசன்ஸ்டு ஏஜென்சி தான், நாங்கள் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அவங்கள்ட்ட போய் ஏமாந்துடாதீங்க. 1000+ 100+ லைசன்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்து வெளிநாட்டு அனுப்புறதுக்காக இருக்க அலுவலகத்திலேருந்து வாங்கியிருக்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் வந்து ப்ராப்பராக வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்பணும். ஸோ அந்த லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க. அந்த லைசன்ஸ் நம்பரை வாங்கி நீங்கள் கூகுளில் போட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்க லைசன்ஸ் கரண்டில் இருக்கான்னு. நிறையா லைசன்ஸ்டு ஏஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லைசன்ஸ் எக்ஸ்பிரி ஆன ஏஜென்சி கூட இன்னும் இருக்கிறாங்க, ரினியூவல் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்படியும் இருக்கக்கூடாது. அப் டு டேட்டில் கரண்டில் இருக்க லைசன்ஸ்டு ஏஜென்சிக்கிட்ட போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நம்மளோட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து இந்த லைசன்ஸ்டு ஏஜென்சி வந்துட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். கண்டிப்பாக வந்து நான் அதுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஏஜென்சியை செலக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜாப் செலக்ட் பண்ணணும். ஜாப் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போதைய சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலையே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சில வேலை கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சில வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. 3 to 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கிடைக்கிற வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையை உங்களால் பார்க்க முடியுமா, அந்த வேலைக்கு சம்பளம் எவ்வளவு, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நல்லா வந்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமேட்டு அந்த ஜாப்பை வந்து சூஸ் பண்ணுங்கள். அந்த ஜாப் வந்து என்ன ஜாப்பு, எத்தனை மணி நேரம் வேலை இருக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுக்கோங்க. சேலரி எவ்வளவு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு ஃபைனலாக அமௌண்ட்டுக்கு வாங்க. அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி லைசன்ஸ்டு ஏஜென்சி அதிகமான அட்வான்ஸ் கேட்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியான அட்வான்ஸ் தான் கேட்பாங்க. அதிகமான அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித இப்போ அப்ளையுமே பண்ணாமல் எந்த கண்ட்ரிக்காக இருந்தாலும் சரி அப்ளையே பண்ணாமல் விசா வராமல் 20,000 30,000க்கு மேலே அட்வான்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்காதீங்க. அவங்க ஏமாற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஏமாற்றிட்டு போகல அப்படின்னாலும் 4-5 மாதம் வந்து உங்களோட காசை வச்சு அவங்க ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பொறுமையாக தான் உங்கள்ட்ட கொடுப்பாங்க. அந்த 4-5 மாதம் ஃபாலோ பண்ண முடியாமல் நிறைய பேர் விட்டுருவாங்க அந்த காசை போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ₹1 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால்
அதிகபட்சம் 20,000லேருந்து 30,000 வரைக்கும் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுங்கள். அது பே பண்ணாலுமே அவங்க வந்து லைசென்ஸ்டு ஏஜென்சியாக இருக்கணும். அவங்கள உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் அவங்க ஃபோனை ஆன்சர் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள திருப்பி வந்து உங்களால் அவங்கள பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கவங்கள்ட்ட மட்டுமே இந்த குறைஞ்ச அமௌண்ட்டை பே பண்ணுங்கள். அதுக்கு மேலே அமௌண்ட் எதுவுமே பே பண்ணிடாதீங்க. அதே மாதிரி போலி விசாவை கொடுத்தும் ஏமாத்துறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ போலி விசா வந்து கொடுக்காம இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, விசா வந்தோன்னா அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான இப்போ சிங்கப்பூருக்கு விசா வருது அப்படின்னா சிங்கப்பூர் MOMல போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ அரபு கண்ட்ரிக்கு ஸ்டாம்பிங் வருது, விசா வருது அப்படின்னா அதை வந்து அரபு கண்ட்ரி வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே போய்ட்டு அது உண்மையாக பொய்யாங்கிறத தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு அது உண்மையாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபர்தராக வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டு கட்டுங்க. கட்டிட்டு நீங்கள் போகிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா போய் இறங்குனோடனே தயவுசெய்து எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. ஏன்னா போய் இறங்குனோன்னா ஃபஸ்ட்டு அந்த இடம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லாமே பழகாது. இப்போ நாடு விட்டு நாடு போயிருக்கீங்க, டைமே வேறுபடும். இங்கேக்கு அங்கே இப்போ சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அரபு கண்ட்ரிக்கு டைமிங் வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இது மாறணும். உணவு பழக்கவழக்கம், அங்கே இருக்க மனிதர்கள் எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கே சில வாரங்கள் ஆகலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் இறங்குனோனே வந்துட்டு அந்த இடம் பிடிக்கல, வேலை பிடிக்கல, நான் திருப்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துடுறாங்க. இதனாலேயும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து நிறையா லாஸ் ஆகும். அதனால் தயவுசெய்து போயிட்டு பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க. இது சரியாயிரும், கொஞ்ச நாள் இருந்தால் நம்ம பழகிருவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டுங்க. போக போக உங்களுக்கு பழகிரும். அப்புறம் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் இங்கே வரமாட்டேன்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு அங்கே பிடிச்சி போயிடும். ஆனால் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்காமல் முன்னாடியே வந்துடுறாங்க. இதனாலேயும் பணம் வந்து லாஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலை வந்து சொல்லியிருக்கிறாங்க, அந்த வேலையே உங்களுக்கு இல்லை, வேறு வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்தோன்னே எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. உங்கள் ஏஜென்ட்டிட்ட பேசி அதை அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமான்னு பாருங்கள். சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணுங்கள். இல்லைனா வெயிட் பண்ணி உங்கள் பாஸுக்கிட்ட பேச முடியுமா, அந்த பிரச்சனையை எப்படி வந்து தீர்த்து அங்கேயே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி சொன்ன சம்பளம் இல்லை, சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது, நீங்கள் கட்டின அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஏஜென்ட்டிட்ட வந்து பிரச்சனையை கொண்டு போகலாம். இல்லை சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போட்ட காசை எடுத்துகிட்டு வர்ற மாதிரி பாருங்கள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் போட்ட காசை எடுத்துகிட்டு வராமல் நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து ஏஜென்ட்லேருந்து உங்களால் எந்த காசுமே வாங்க முடியாது. அப்படிங்கிறப்போ உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு 5லேருந்து 6 மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த டைமில் அங்கேயே ஏதாவது உங்களால் கோர்ஸ் பண்ண முடியுமா, இல்லை உங்களை டெவலப் பண்ணிக்க முடியுமா, இல்லை வெளியில் எங்கேயாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை மாற முடியுமா, இது எல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட்டும் கம்மியாக அங்கேயே செட்டில் ஆனாலும் ஓகே. அப்படி ஆக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் போட்ட காசை எடுத்துட்டாவது நீங்கள் வந்துடலாம். அவசரப்பட்டு முன்னாடியே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் லாஸ் ஆக தான் ஆகும். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் வெளிநாடு போயிட்டு லாஸ் ஆகி வந்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து சக்ஸஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். உங்கள் ஃபேமிலி உங்களை நம்பி திருப்பி அனுப்புறது அப்படிங்கிறதும் ரொம்ப சிரமம். இதனால் வந்து நீங்கள் இன்னும் நிறையா பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் தயவுசெய்து அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் இருந்து ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. போன உடனே எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நான் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி தெளிவான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வெளிநாடு போகிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. பாய்.